உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.khatijanikah.com. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 321 நாளாக கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில மாதங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் ரைசி ஈரானுடைய தலைவர் ஃப்ளைட் கிராஸில் இறந்தார். அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற இறுதிக்கட்ட அறிக்கை இன்னைக்கு வெளியாயிருக்கு. மறுபக்கம் அல் மகாசி, துல்கரம் போன்ற இடங்களில் கொத்து கொத்தாக இஸ்ரேல் இன்னைக்கு குழந்தைகளை குறி வச்சு கொலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்லேருந்து ஈரான் வந்த ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகி பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. மற்றொரு பக்கம் கொரோனாவை போல மங்கி பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 321 நாள், அதாவது 11 மாதத்தை நெருங்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேளையில் காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் ஈடுபட்டுருக்கு. குறிப்பாக சமீபமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளவே ஒரு 3 அல்லது 4 இடங்களில் 20க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொலை செஞ்சுருக்கு. அதில் அதிகமானவர்கள் குழந்தைகள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பைத் இலாஹில் 11 நபர்கள் இறந்துருக்கிறாங்க. கான் யூனிஸில் 6 நபர்கள், அல் மஹாசியில் 6 நபர்கள், ஜபாலியாவில் 3 நபர்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கடந்த 1 மணி நேரத்தில் மட்டும் கொலை செஞ்சிருக்கு. மறுபக்கம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய துல்கரம் என்ற இடத்துல மிகப்பெரிய சண்டை இஸ்ரேலுக்கும் மற்றும் போராளி குழுக்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சண்டையில் இன்னைக்கு அல் கசாம் பிரிகேட்டோடைய சில துருப்புகளும் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ அல் கசாம் பிரிகேட்டர், அல் குட்ஸ் பிரிகேட்டர், அதே போல் அல் அக்ஸா பிரிகேட்டர், இந்த 3 அமைப்புகளுக்கும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்கும் மத்தியில் கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு D9 புல்டோசர்கள் எல்லாமே இந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் அடித்து நொறுக்கி எடுத்திருக்கிறாங்க. அதே போல் துருப்புக்கள், இஸ்ரேலுடைய துருப்புக்கள் பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதில் தான் ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பலஸ்தீன் மக்களுக்கு எந்த அளவு மன உறுதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு சான்று. பல நபர்களை கொலை செஞ்சுட்டே இருக்குது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் துருப்புக்கள் அப்பாவி மக்களை. ஸோ அதில் ஒரு முதியவர், 70 அல்லது 80 வயசு இருக்கும் ஒரு முதியவர், அவர் இந்த மெர்கவா மற்றும் D9 புல்டோசர் வந்துட்டு இருக்குது. அதற்கு முன்னாடி பலஸ்தீனுடைய கொடியை உயர்த்தி காட்டிக்கொண்டு நான் செல்லவே மாட்டேன், முடிஞ்ச எனக்கு கொண்டுக்கேன். அதாவது அவருக்கு பின்னாடி பல நபர்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. அவரும் கிட்டத்தட்ட ஓடி போய் ஏதாவது ஒரு இடத்துல மறைஞ்சு ஒளிஞ்சுக்கணும் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆனால் அவர் மன தைரியத்தோடு பலஸ்தீன் கொடியை உயர்த்தி இப்போ என்னை கொள்ளு அப்படிங்கிற விதத்தில் தைரியமாக நின்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த செயல்பாடு இஸ்ரேலுடைய துருப்புக்களுக்கு ஒரு உளவியல் அச்சத்தை கொடுத்துருச்சு. இந்தளவு ஒரு வயதானவங்க கூட இந்த நிலத்திற்காக இந்தளவு போராடுறான்னு நிச்சயமாக இவங்க மன உறுதியோடு தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மையை நிச்சயமாக புரிஞ்சுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு துல்கரமில் மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு ஈரான் எந்த விஷயத்திற்கு தாமதப்படுத்திட்டு இருக்கு, ஏன் இன்னும் தயாராகலை அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதற்கு சில விடைகள் இன்னைக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. முதல் கட்ட விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஈரான் முதல் தாக்குதலை நடத்தாது. இது வாஷிங்டன் போஸ்ட்டே வெளிப்படையாக இந்த செய்தியை சொல்லியிருக்கு. ஈரான் முதல் தாக்குதலை நடத்தாது. இப்போதைக்கு ஈரானுடைய அந்த தாக்குதலை தாமதப்படுத்திட்டு இருக்குது. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. காரணம், ஒரு நீண்ட நெடிய போரை தான் ஈரான் விரும்பிட்டு இருக்குது. ஏன்னா ஈரானுடைய இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது ஈரானுடைய இழப்புன்னு சொல்ல முடியாது, சீனா ரஷ்யாவுடைய இழப்புன்னு சொல்லலாம். ஏன்னா கொல்லப்பட்ட நபர் இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸுடைய தலைவர். சொல்லப்போனால் 2 கட்ட முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஹனியாவுடைய தலையீடு இருந்திருக்குது. அதாவது இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை, பனை கைதிகளை பரிமாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தில் 2 இடத்துல இருந்திருக்கிறாரு. ஒன்று, சீனாவுடைய பெய்ஜிங்கில் நடந்த அந்த அமைதிக்கான விஷயத்தை முன்னெடுத்தவை இஸ்மாயில் ஹனியா. அதே போல் ரஷ்யாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய மாஸ்கோவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இதுலேயும் இஸ்மாயில் ஹனியா தான் தலைமையேற்று நடத்தினார். ஸோ இந்த போரை நிறுத்தணும், ஒரு நல்ல நிலையை, சுமூகமான நிலையை கொண்டு வரணும்னு பெரும்பான்மையாக விரும்பிய முன்னெடுத்த ஒரு தலைவர்னா இஸ்மாயில் ஹனியா தான். ஸோ அப்படிப்பட்ட நபரையே இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புக்கள் கொலை செஞ்சுருக்குது, உளவாளிகள் மொசாதுகள் கொலை செஞ்சுருக்குன்னா நிச்சயமாக ஈரானுக்கு ஒரு கோபம் இருக்கும். அதே போல் இந்த கூட்டங்களை நடத்திய சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய கோபம் இருக்கும். அதே போல் ஈரான் தனது விருந்தாளியாக, அதாவது பெஜஸ்கியா பதவியேற்கிறாரு, அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்த இஸ்மாயில் ஹனியாவை கொலை செஞ்சது அப்படிங்கிறது உள்ளளவு ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் ஒரு பாதுகாப்பு குறைபாடையும் இன்னைக்கு ஈரானுக்குள்ளே எழுப்பிக்கொண்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லுது, நாங்கள் எங்களது பாதுகாப்புக்கும்
இறையாண்மையை வந்து பறைசாற்றுவதற்குமான ஒரு தாக்குதலாக நிச்சயமாக நடத்துவோம் இஸ்ரேல் மேலே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈரான் இருக்குது. ஸோ ஏன் தாமதப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தில் தான் நான் சொன்னேன் அந்த நீண்ட நெடிய போரை விரும்புது. ஸோ அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை இன்னைக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஹிஸ்புல்லாவை வந்து முதல் தாக்குதலை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது வெறும் ஹிஸ்புல்லாவுக்கான செய்தியை வெறும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி மட்டும் கொடுக்கல, ஹமாஸும் கொடுத்துட்டு இருக்குது. ஹமாஸும் ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் சேர்ந்து சொல்லுது முதல் தாக்குதலை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா நீங்கள் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டே இருக்கு. அப்போ கூடிய விரைவில் முதல் தாக்குதல் ஹிஸ்புல்லா வேறு விதத்தில் பல்வேறு இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தும் நம்மளால் பார்க்க முடியுது. ஹிஸ்புல்லா அனுதினமும் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் டெல்லவியில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள், தொழிற்சாலைகள், ராணுவ கூடங்களை ஒரு பெரிய ஒரு மாஸ் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் விரும்பி கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ கூடிய விரைவில் ஹிஸ்புல்லா முதல் தாக்குதல் நடத்தும், அதை தொடர்ந்து ஈரான் அடுத்த கட்ட தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த வேளையில் அமெரிக்கா இந்த விஷயத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவது போல ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அமெரிக்கா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 15ஆம் தேதி நடைபெற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஆரம்பிச்சதுலேருந்து இஸ்ரேல் என்னென்ன டிமாண்ட் வைக்குதோ அதை மட்டும்தான் முன்மொழிஞ்சிட்டு இருக்குது. சொல்லப்போனால் ஹமாஸ் எதை ரத்து செஞ்சிருந்துச்சோ, குறிப்பாக ஃபிலடெல்ஃபியா காரிடர், அதே போல் வந்து ரஃபா கிராசிங், இது போன்ற இடங்கள் இஸ்ரேலுடைய துருப்புகளை குவிக்காதீங்க அப்படிங்கிறத ஹமாஸுடைய வேண்டுகோள். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் துருப்புகளை குவித்து அங்கே ஒரு ராணுவ நடவடிக்கை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை தான் திரும்பி அமெரிக்கா என்ன பண்ணுதா வலிஞ்சு கொண்டு வந்து ஹமாஸ் மேலே திணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஹமாஸ் அதை நிராகரிச்சிருச்சு. இனிமேல் போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பே கிடையாது என்ற அளவுக்கு நெத்தன்யாகும் விளங்கிட்டார், ஹமாஸும் விலகிருச்சு. ஸோ இனி அடுத்த கட்ட போர் நிறுத்தத்திற்கான ஒரு நிலை இருக்காது. ஆனால் இஸ்ரேல் என்ன விரும்பிச்சோ அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மத்திய கிழக்கில் இந்த போர் விரிவடையணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஆசை. அதற்கு அமெரிக்கா இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்குன்னா மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 40,000 அமெரிக்க துருப்புகளை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு பல இடங்களில். அதே போல் USS அப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல், பிரம்மாண்டமான ஒரு போர் கப்பல், இதை கொண்டு வந்து இன்னைக்கு மத்திய கிழக்கில் நிறுத்தியிருக்கு. அப்போ அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமெரிக்கா ஏன் இத்தகைய ஒரு பெரிய ஏற்பாடை செய்யணும்? அப்போ முழுக்க இஸ்ரேலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் இந்த போரை விரிவடை செய்யணும் அப்படிங்கிற நெத்தன்யாகுடைய எண்ணத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி அமெரிக்கா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட இந்த போர் ஒரு அமைதிக்கான நிலைப்பாடை எட்டாது என்ற அளவுக்கு தான் இந்த போர் போயிட்டு இருக்குது. மறுபக்கம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய முன்னாள் தலைவர் மறைந்த மர்ஹூம் இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளைட் கிராஸில் இறந்தார். ஸோ அவருடைய இறுதிக்கட்ட அறிக்கைகள் இன்றைக்கி வந்திருக்கு. ஈரானுடைய முக்கிய அலுவலர் சார்ந்த தலைவர்களே இதை வெளியிட்டுட்டாங்க. அதில் என்ன வந்திருக்குன்னா, ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி உட்பட அமீர் அப்துல்லா உட்பட பல நபர்கள் அதில் பயணித்தாங்க. ஆனால் அந்த பயணித்த அந்த ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அதோடைய கெப்பாசிட்டி ரொம்ப குறைவான நபர்களை மட்டும்தான் அது சுமந்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டி. அளவுக்கு அதிகமான நபர்கள் அந்த விமானத்தில் ஏறினால அது அடிப்படையில் சில ஃபால்ட்டு அதுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அதே போல் அது பறந்து வரக்கூடிய சமயத்தில் எதிரில் மேகமூட்டம் இருக்குது அப்படிங்கும் போது அதை மேல் எழுப்புவதற்கான அந்த கெப்பாசிட்டி அது இழந்துருச்சு. ஏன்னா அதிகமான எடை கொண்டிருக்கனால துரிதமாக அதை மேல் எழும்பாத ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. அதனால தான் அந்த மேகமூட்டத்துக்குள்ளே போய் மலையில் மோதி வெடித்து அந்த ஃப்ளைட் உடஞ்சி இப்ராஹிம் ரைசி உட்பட பல நபர்கள் இறந்துருக்காங்க, 9 நபர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அதிகாரப்பூர்வமாக இறுதிக்கட்ட அறிக்கையாக இன்னைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கு. அப்போ அந்த விமானத்துடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமான ஒரு எடையை சுமந்து சென்றனால தான் அது அந்த குறிப்பிட்ட அந்த மேகத்திலிருந்து விடுபட்டு மேல் எழும்ப முடியாமல் போய் மோதிருச்சு அப்படிங்கிற விஷயத்த இதன் மூலம் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்னென்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சேச்சனியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய ப்ராஃபிட் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டி சேச்சனியா ஆர்மியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரம்ஜான் காதிரி இன்னும் பல நபர்கள்லாம் அந்த பள்ளிக்கு போன பின்னாடி விசிட் பண்ணி பார்வையிட்டு பள்ளியுடைய அழகெல்லாம் ரசிச்சுட்டு அந்த பள்ளிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. என்ன கிஃப்ட் தெரியுங்களா? அல் குர்ஆனை மிகப்பெரிய ஒரு பெட்டியில் ஒரு பெரிய குர்ஆன், அழகான குர்ஆன், அந்த குர்ஆனை கையில் எடுத்து முத்தமிட்டு அந்த பள்ளியோடைய இமாம் கையிலையும் ரம்ஜான் காதிரி கையிலையும் அதை கொடுத்துட்டு அந்த விஷயங்களெல்லாம், அந்த பள்ளியை சார்ந்த விஷயங்களெல்லாம் பேசுகிறாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. ரஷ்ய தலைவர் புட்டின் எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கார், எல்லா மதத்தோடும் இணக்கமாக இருக்கிறார், ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறார், எல்லா மதத்துடைய அடிப்படை சாரம்சங்கள் கூறுகளை புரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். இதை தாண்டி மதங்களை தாண்டி மார்க்கத்தை தாண்டி இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை எதிர்க்கிறார். குறிப்பாக LGBTQ ஓரின சேர்க்கையாளர்களை கடுமையான முறையில் எதிர்த்து அவர்கள் தீவிரவாதிகள் என்ற அளவுக்கு கடுமையான சட்டங்களை விதிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த கலாச்சாரத்தையும் இந்த கொள்கையையும் இந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக இந்த நூற்றாண்டில்
ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் இருக்கிறார் அப்படிங்கிறதான் இது போன்ற செயல்பாடுகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக ரஷ்ய தலைவர் புட்டினை நாம் பாராட்ட வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு நின்று மிகப்பெரிய அளவில் உதவிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற யதார்த்த விஷயத்தையும் நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடியுது. அடுத்து பாகிஸ்தான்ல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி கிடைச்சிருக்கு. என்னன்னா, பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு வந்த ஒரு பேருந்து மிகப்பெரிய அளவில் விபத்துக்குள்ளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஈரானுடைய எல்லா விஷயத்தையும் போட்டுரும், ஆனால் ஈரான்கிட்ட சில குறைகளும் இருக்குது, அதையும் நம்ம பேசி தான் தீரணும். ஈரானில் சாலை வசதிகள் சரியாக இல்லை, அதாவது நகர்ப்புறத்தில் கிடையாது, அவுட்டோரில், அதாவது நகர்ப்புறம் அல்லாத சில இடங்களில் சாலை வசதியோ அல்லது போக்குவரத்து பாதுகாப்பு நிலையோ கிடையாது அப்படிங்கிறத யதார்த்த உண்மை. நிச்சயமாக இதை அவங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா 17,000 ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 17,000 விபத்துகள் நடக்குது, பல நபர்கள் உயிரிழக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு ஷியா வழிபாட்டு முறையை சார்ந்தவர்கள்லாம் ஒரு வழிபாட்டு முறைக்காக இங்கே வர்றாங்க ஈரானுக்கு. இப்படி வரக்கூடிய சமயத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரேக்கு ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட் ஆனதில் கிட்டத்தட்ட 23லேருந்து 30 நபர்கள் இறந்துருக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் 51 நபர்கள் பயணிச்சிருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக சாலை விபத்து என்பது அதிகமாக ஈரானில் நடக்குது அப்படிங்கிறதான் புள்ளி விவரங்கள் காட்டுது. அப்போ சாலை மேம்பாடு, சாலை பாதுகாப்பு போன்ற விஷயங்களை ஈரான் இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் போக்குவரத்து விபத்து சார்ந்த வல்லுநர்களுடைய கூற்றாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து தலிபான்களுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய முல்லா என்று சொல்லக்கூடிய இவர் செய்தி தொடர்பாளர். இவர் இன்னைக்கு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு போர் செய்யாமல் ரொம்ப போர் அடிக்குது, அலுவலகத்தில் உட்காந்து எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நாங்கள் போர் செய்யணும், போருடைய தாகத்தில் நாங்கள் இருக்கோம், இப்போவும் எங்களுக்கு போருக்கான ஒரு சூழல் நிலவி கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது கேட்கக்கூடிய சமயத்தில் நம்ம என்ன கேட்போம், ஏன்பா உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா, போருடைய தாகம் இருக்கா, நேராக உக்ரைன் ரஷ்யா போரில் போய் கலந்துக்க, ரஷ்யா கூட பலஸ்தீன் இஸ்ரேல் போய் இருக்கக்கூடிய படைகளில் சேர்ந்து பலஸ்தீனுடைய விடுதலைக்காக போராட அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது அதற்கு பின்னாடி நிச்சயமாக பலஸ்தீனுக்கு ஆல்ரெடி சில படைகளை அனுப்பும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தார். அதாவது பலஸ்தீனுக்கு அப்படி என்பது பலஸ்தீனோடு நேரடியாக இல்லாமல் இந்த ஈரான் வசம் இருக்கக்கூடிய அல்லது ஹிஸ்புல்லா வசம் இருக்கக்கூடிய போராளி குழுக்களோடு தலிபான்கள் இணைந்து போர் செய்வதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தலிபான்களுடைய தலைவர் சில மாதங்களுக்கு முன்னாடி முன் வச்சிருந்தார். ஸோ அதோடைய தேட்டமாகவும் கூட இந்த வார்த்தைகள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து காசாவில் பல்வேறு பத்திரிகையாளர்கள் அக்டோபர் 7 கொலை செய்யப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நேற்று இரவு ஹுசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இரவு நேரத்தில் குறிவைத்து இஸ்ரேலுடைய ஏர் ஸ்ட்ரைக்கில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், ஒட்டுமொத்தமாக அல் மவாசி என்று சொல்லக்கூடிய முகாம் பக்கத்தில் அவங்களுடைய வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டு மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அக்டோபர் 7 171 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்குது. எந்த போர்லையும் இவ்வளவு அதிகமான பத்திரிகையாளர்கள் கொலை செய்யலை அப்படிங்கிறது தான் யதார்த்த கள செய்தியாக காணப்படுது. மறுபக்கம் WHO இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 20 நாடுகளை கடந்து இன்னைக்கு இந்த நோய் பரவிட்டு இருக்கு, மங்கி பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய். இந்த மங்கி பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடாக கடந்து பரவிட்டு இருக்கக்கூடிய வேலையால் தான் பல்வேறு நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. சமீபமாக காங்கோல இந்த நோயை கண்டறியப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரிசோதனையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1000 நபர்களுக்கு இந்த மங்கி பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் பரவிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வருது. ஸோ இவங்க WHO கொடுக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தலும் இந்த பயத்தையும் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த விஷயத்தை கொரோனா போல பரப்பி விட்டு மிகப்பெரிய அளவில் அது மாற்றப்படும் அப்படிங்கிற நிலைமை வருது. பரப்பி விட்டுனா வேணும்னே பரப்புற செயல் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி இதை பற்றி ஐயங்கள் இருக்குது. கொரோனாவுக்கே வேணும்னே பரப்பப்பட்டதுன்னு ஒரு டாக் இருக்குது, ஒரு கருத்தியல். இல்லை இது இயற்கையாகவே வந்த வைரஸ் தான் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது, இன்னைக்கெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது போல் இந்த மங்கி பாக்ஸும் உண்மையான தொற்று நோயா அல்லது உலக சூழலை மாற்றுவதற்காக இது பரப்பப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் ஐயங்களும் பல நபர்கள் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு நோய் தொற்று நோயாக வந்துட்டு இருக்குன்னா அதற்கு நம்ம முன் காத்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் இந்த செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் முதன்முறையாக குடியரசுக் கட்சியுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் LGBTQக்கு எதிராகவே பேசியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ராணுவத்தினா இந்த LGBTQ ஓரினை சேர்க்கையுடைய அட்டுழியம் அதிகமாக இருக்குது, அனாச்சார வேலைகள் இருக்குது, பைத்தியகாரத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா இதெல்லாம் கலைச்சிருவேன்னு சொல்லிட்டு LGBTக்கு எதிராக பேசியிருக்கிறார். ஆனால் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் LGBTக்கு ஆதரவு கொடுத்து ராணுவத்தில் சேர்த்து விட்ட நபரே அவராக காணப்படுறாரு. ஸோ இந்த கான்ட்ரோவர்ஷியல் கூட இன்னைக்கு அங்கே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காபத்துல்லாவுடைய அந்த கிளாக் டவர் இருக்குல்ல, இதில்
அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காபத்துல்லா கிளாக் டவர் இந்த தரைமட்டத்திலேருந்து 650 மீட்டர் உயரத்தில் இருக்கும். இங்கே மின்னல் தாக்குனதான சில செய்திகளும் வந்த வண்ணம் இருக்குது. அடுத்து தெற்கு லெபனானில் யூனிஃபில்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தில் 2 நாடுகளுடைய முதலீடு அதிகமாக இருக்குது. குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பானிஷ் இந்த நாடுகளுடைய பங்கீடு அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளவு நாள் இயங்கி கொண்டு தான் இருந்துச்சு நார்மலாகவே. ஆனால் இந்த யூனிஃபில்ட்லேருந்து சில ட்ரோன்கள் வெளிவந்து ஹிஸ்புல்லாவை வேவு பார்த்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாவுடைய 2 வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ட்ரோன்களே கிடையாது. திடீரென்று ட்ரோன் வருது, தாக்குதல் நடத்திட்டு போயிடுது. ஸோ உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் மூலம் ஒரு அச்சுறுத்தலை இன்னைக்கு உளவு வேலையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்க்குது அப்படிங்கிற ஐயத்தோடு தான் இன்னைக்கு இந்த யூனிஃபில்ட் நிறுவனத்தின் மேலே சில விசாரணைகளை ஹிஸ்புல்லாவை சார்ந்த தலைவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க.